வீட்டில் சாதம் மீதி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். மஸ்ட் ட்ரை. செம்ம டேஸ்ட் அண்ட் டெலிஷியஸாக இருக்கும். ஸோ வாங்க இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 2 கப்பு ரைஸ் எடுத்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் ஆர்கானோ, 2 கப்பு ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லாவே பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரைஸ் உள்ளே இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கோங்க. இது இப்போ ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் மைதா சேர்த்துக்கோங்க. மைதா சேர்த்ததுக்கு அப்புறமாட்டி இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல, ஸோ அதுக்கு பதிலாக தான் இந்த பேஸ்ட்டு. ஸோ நம்ம ரைஸ் பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லாவே ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாட்டு நம்ம கை கொண்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். எவ்வளோத்துக்கு நல்லா பிசைய முடியுமோ அவ்வளோத்துக்கு நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்த உடனே சப்பாத்தி கட்டையில் வச்சு உருட்டி போட்டுறாதீங்க. ஸோ ஒரு அரை மணிக்கூர் அந்த மாதிரி கொஞ்சமாக ரெஸ்ட் கொடுத்து கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கோங்க. இதை இப்போ மூடி வச்சு ஒரு அரை மணிக்கூர் அப்படியே ரெஸ்ட் கொடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. அரை மணிக்கூருக்கு அப்புறமாட்டி இந்த மாதிரி கை கொண்டு நல்லாவே உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி லெவலாட்டு பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பீஸை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த லெவலுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஸோ இதை இப்போ கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு நல்லாவே ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்லிம்மாக விரித்து எடுத்ததுக்கப்புறமாட்டு ஒரு ஸ்லைஸ் ஆஃப் சீஸை சென்டரில் வச்சுக்கோங்க. மேலே கொஞ்சமாக ஆர்கானோ, அதுக்கு மேலே கொஞ்சமாட்டு சில்லி ஃப்ளெக்ஸு. அது உரைப்புக்கு தான், உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை இப்போ சேர்த்துட்டு இதை பேக்கெட் மாடலில் நம்ம இப்படி மடித்து விட போகிறோம். இந்த மாதிரி எல்லா ஓரங்களையும் இந்த மாதிரி அழகாக மடித்து விட்டதுக்கப்புறமாட்டு இதை அப்படியே கமத்தி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாட்டு மாவு தூவிக்கோங்க. மாவு தூவிட்டு இதையும் நல்லாவே ஒரு ஸ்கொயர் டைப்பில் நல்லாவே ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ ஸ்லிம்மாக பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ ரொம்ப சாஃப்ட் அண்ட் டேஸ்ட் அண்ட் டெலிஷியஸாக இருக்கும் சாப்பிடும் போச்சில். ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே இதே மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை தோசைக்கல்ல போட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாட்டு கீ அப்ளை பண்ணிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமாட்டு மேலே கொஞ்சம் பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இதுக்கு அப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும். இப்போ பபிள்ஸ் வந்துடுச்சுல, இதை இப்போ திருப்பி போட்டுடலாம். இப்போ இதை நல்லா திருப்பி போட்டுட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சமாட்டு கீ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி திருப்பி போட்டால் இதுக்கு மேலே கொஞ்சமாட்டு பபிள்ஸ் வரும். இந்த டைமில் ஏதாவது நல்லா ப்ரெஸ் கொடுக்குற மாதிரி பொருள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா பொஃபி வரும். பாருங்கள் எவ்வளோ பொஃபுதுன்னு. பார்த்திங்களா, நம்ம நல்லா மாவு பிசைஞ்சால் தான் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, மாற்றி போட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தான் எடுக்கணும், அதுக்கு முன்னாடி எடுத்துடாதீங்க. ஸோ நம்மளோடது ரெடி ஆகிட்டு. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாகர்கோயில் குக்கிங்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.